நம்மள பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவை சேர்ந்து பல்லவனுடைய அம்மாவுடைய வீட்டுக்கே போயிடறாங்க. அவங்க கிட்ட நாங்கள் நடேசனுடைய பசங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கிட்ட அவங்களும் அந்த பேரை கிட்ட பயங்கரமாக ஷாக்காக ஆகிறாங்க. நிலா அவங்க கிட்ட நீங்கள் எதுக்காக அப்போவே வீட்டு விட்டு வெளில போனீங்க, அதுக்கான காரணம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க எந்த உண்மையுமே சொல்ல மறுக்கிறாங்க. நிலா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி மறுபடியும் கூப்பிடுறாங்க. அவங்களும் அதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னால் அந்த வீட்டுக்கெலாம் வர முடியாது, நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய பையன் பண்ணவன் இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கிறான், அந்த பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சோழன் பல்லவனுடைய போட்டோவை அந்த அம்மா கிட்ட காட்டுறாங்க. அந்த அம்மா பல்லவனுடைய போட்டோ பார்த்ததுமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பையன் இவ்வளவு பெரிய பையனாயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. அடுத்து நிலாவும் சோழனை சேர்ந்து அவங்கள தன்னுடைய வீட்டுக்கே கூப்பிடுறாங்க. ஆனா அவங்களோ தயவு செய்து சீக்கிரம் இங்கிருந்து போயிருங்க, என் வீட்டுக்கார் வந்திருந்தா பயங்கரமே பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. என்னது உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களா, உங்களுக்கு வேறொரு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் இதை பத்தி எதுவுமே கேட்காதீங்க, இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நீங்க முதல்ல வீட்டு விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு நிலாவும் சொல்லணும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அவங்க கிட்ட எங்களுக்கு உண்மை தெரியாம இந்த இடத்த விட்டு நாங்கள் போகவே மாட்டோம், எதுக்காக நீங்க பல்லவனை விட்டு பிரிஞ்சீங்க, என்ன காரணம் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், இப்படிங்க பெத்த குழந்தையை விட்டு பிரிஞ்சுட்டு இப்படி தனியா அவங்களால வாழ முடியுது, அந்த குழந்தை என்ன ஆனாலும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அந்த அம்மாவோ தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்கிட்ட இதை பத்தி கேட்காதீங்க, இது சொல்ற நிலைமையில நான் இப்போ இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்தா பயங்கரமா பிரச்சனை ஆயிடும், தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிலாவும் சொல்லணும் எங்களுக்கு உண்மை தெரியாம எங்களால இங்க இருந்து போகவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அந்த அம்மாவும் வேற வழி இல்லாம நிலா கிட்டையும் சோழன் கிட்டையும் உண்மையா சொல்றாங்க. பல்லவனுடைய அப்பா நடேசன் கிடையாது, எனக்கும் கணவனுக்கும் பிறந்தவர் தான் பல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவனுடைய அப்பா இந்த வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நிலாவும் சோழனும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. சோழன் அதை கேட்டு பயங்கரமா துடிச்சு போறாங்க. பல்லவனுக்கும் எனக்கும் ஒரே அப்பன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப பல்லவனுடைய அப்பாவே இவங்க வேற ஒருத்தவங்கன்னு சொல்றாங்க. இதை பல்லவன் எப்படி தாங்கிக்க போறான்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லி ஒரு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா நிலாவோ சோழன் கிட்ட தயவு செய்து இந்த விஷயத்த மட்டும் பல்லவனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க, பல்லவனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுன்னா அவனால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது, இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா மட்டும் தான் வேற, அப்பா அவங்க 4 பேருக்கும் ஒருத்தவங்க தான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பல்லவனால தாங்கிக்கவே முடியாது, அவன் ரொம்பவே துடிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சோழன் இந்த விஷயம் தெரிஞ்சா பல்லவன் என்ன ஆகுவான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த அம்மா நிலா கிட்டையும் சோழன் கிட்டையும் என் பையனை நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு கூட்டி போயிட்டு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களோ பல்லவனுக்கு தெரியாம வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த அம்மாவும் ஓரமா நின்று பல்லவனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க.